ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ஆஹா ஓடிடியில் ரிலீஸ் ஆயிருக்க ஒரு காலத்தில் ஆஸ்திரேலியாவில் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் ஜானர் படமா எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி படத்தோட ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியால இருந்து இங்க ஒரு ஃபோன் கால் வருது. ஒரு முக்கியமான ஆள், அவர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் டீடைல்ஸ் எல்லாமே எங்கிட்ட இருக்கு, இதை நாங்க வெளியே விட்டா அவ்வளவுதான், நீங்க 100 கோடி ரூபா கொடுத்தாகணும் அப்படின்ட்டு அவங்க மிரட்ட இங்க இருந்து ஒரு டீம் அவங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக ஆஸ்திரேலியா போறாங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா அங்கதான் வாழ்ந்துட்டு வராங்க. அவங்களுக்கும் பல பிராண பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கு. இவங்க இந்த டிராப்குள்ள மாட்ட அதுக்கப்புறம் நடக்கிற சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் என்ன, அப்படி அந்த ஆளுக்கு கால் பண்ணவ யாரு, கடைசியில நம்ம ஹீரோ ஹீரோயின் அதுல தப்பிச்சாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா இவங்க ஆஸ்திரேலியாவை காமிச்சிருக்க அழகா சொல்லலாம், ரொம்ப அழகாவே கேப்சர் பண்ணியிருக்காங்க சினிமோட்டோகிராஃபில. மற்றபடி இந்த படத்துல பாசிட்டிவ் சொல்றதுக்கு எந்த விஷயமே கிடையாது. பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா படத்தில் நடிச்சிருக்க எல்லாருமே ஒரு ஓகேஷான பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஏன் பிலோ ஆவரேஜ்னு கூட சொல்லலாம், அந்த அளவு தான் நடிச்சிருக்காங்க எல்லாருமே. கேரக்டர் ரேட்டிங்குமே அந்த அளவு தான் எழுதி எடுத்திருக்காங்க. யாரோடய மிங்கிலா அந்த படத்தை பார்க்க முடியல. சரி, படத்துல வர காமெடி போர்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சுத்தமா ஒர்க் அவுட் ஆகல. அவங்க இஷ்டத்துக்கு ஏனோ தானே காமெடியை பண்ணி வச்சிருக்காங்க. சரி, இவங்க மெயின்டைன் பண்ணிக்கிற சஸ்பென்ஸ் ஃபேக்டராவது நல்லா இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கிடையாது. எந்த விதமான சுவாரஸ்யமே இல்லை. ஹீரோ ஹீரோயின் நடுவில் கெமிஸ்ட்ரியா நல்லா ஒர்க் அவுட்டா இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கிடையாது. அது பெர்ஃபார்மன்ஸ்லேயே அடி வாங்கிடுது. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த படத்துல எந்த ஆஸ்பெக்ட்ஸுமே A to Z சரியில்லைன்னு சொல்லலாம். சரி, ஸ்கிரீன் பிளேஸ் எங்கன்னா ஒரு சில சீன்ஸா இன்ட்ரெஸ்டிங்கா எழுதி எடுத்திருக்காங்க பார்த்தீங்கன்னா அதுவும் கிடையாது. படத்தோட ஆரம்பத்தில் இது எண்டு வரைக்கும் அவங்க இஷ்டத்துக்கு கிரிஞ்சா ஒரு படத்தை பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. என்னென்னமோ பண்றாங்க, என்னென்னமோ செய்யறாங்க, எங்கேயோ போறாங்க வராங்க. மொத்தத்தில் இது ஒரு பிலோ ஆவரேஜான படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் 10க்கு 2 மார்க் கொடுக்கலாம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.